எல்லாருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். இந்த பரிசுத்த நாளில் நாம் வழக்கமாக ஆராயக்கூடிய தொடர் பாடங்களை படிக்க போகிறோம். பைபிள் அண்ட் பைபிள் அலோன், வேதாகமம் மட்டுமே என்ற தலைப்பில் கடந்த 3 வெள்ளிக்கிழமைகள் நாம் இதை தொடர முடியவில்லை. இன்றைக்கு நாம் இதை மீண்டும் தொடர்வதற்கு தேவன் கிருபை செய்திருப்பதற்காக ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியான தலைப்பு என்னவென்றால், வேதமும் விஞ்ஞானமும், பைபிள் அண்ட் சயின்ஸ். அறிவியல் ஆச்சரியமானது. இந்த அறிவியல் என்ற வார்த்தை பைபிளில் இருக்கா? பாருங்களேன், ஒரு வசனம். இந்த வசனத்தை பாருங்கள். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்து கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. அந்த ஞானம்னு அந்த வார்த்தை வருது பார்த்தீங்களா? அந்த இடத்துல சயின்ஸ் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல ஞானம் என்ற வார்த்தைக்கு பதிலாக இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அப்படின்னு இருக்கும். ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற, அறிவியல் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். கிருபையானது உன்னோட கூட இருப்பதாக. ஆமென். அறிவியல் ஆச்சரியமானது, அதே சமயம் ஆபத்தானது. அறிவியல் ஆக்கப்பூர்வமானது, அதே சமயம் அழிவுக்கு ஏதுவானது. அறிவியல் ஆழமானது, அதே சமயம் ஆதாரம் இல்லாதது. இதற்கு உதாரணமாக பார்த்தோம் என்றால், இன்றைக்கி பாரங்கும் பரவி இருக்கிற கொள்கை என்ன கொள்கை? பரிணாம கொள்கை, தியரி ஆஃப் எவல்யூஷன். மனுஷன் எதிலிருந்து வந்தான்? குரங்கிலிருந்து வந்தான் என்ற ஒரு கொள்கை. இது உண்மையா? இது உண்மை என்றால் நம்ம முன்னோர்கள்லாம் யார்? எல்லாமே குரங்கு, அப்படி தானே? குரங்கிலிருந்து வந்தவங்க. இது ஒரு அறிவியல் பூர்வமான கொள்கையாக இன்றைக்கி உலகமெல்லாம் நம்பப்படுகிறது. பள்ளிகளிலெல்லாம், கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்களிலும் போதிக்கப்படுகிறது பரிணாம கொள்கை. இதை குறித்து படிக்கும் பொழுது இந்த அறிவியல் ஆச்சரியமாக இருக்கலாம். எப்படி ஒரு செயல் உயிரி அமீபா, அந்த அமீபா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி கடைசியில் மனுஷன் வந்துட்டான். இந்த அறிவியல் ஆச்சரியமாக தெரியலாம். ஆயினும் இது ஆபத்தான கொள்கை. இது எவ்வளவு ஆழமாக உலகம் முழுவதும் புறையோடி போய் கிடக்கிறது என்பதையும் நாம் சற்று யோசிக்க வேண்டும். இது ஒரு உதாரணம். இன்னொரு உதாரணம் பாருங்களேன். எவல்யூஷன் ஆஃப் டெலிஃபோன், தொலைபேசின்னு அந்த காலத்தில் சொன்னோம். இப்போ என்ன சொல்கிறோம்? இப்போ அலைபேசி அப்படின்றோம். அலைபேசி, கைபேசி அப்படின்னு சொல்கிறோம். அலைபேசியும் அறிவியலின் ஆக்கப்பூர்வத்துக்கு சிறந்த சான்று தான். சயின்ஸினுடைய ஒரு வளர்ச்சிக்கு இது ஒரு நல்ல உதாரணம். ஆயினும் அதனால் உண்டாகும் அழிவு வேலைகளை நம்ம சுற்றிலும் காண முடிகிறதா? ஆமாவா இல்லையா? பாருங்களேன், இன்றைக்கி இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ் சமீபத்தில் படிக்கிறோம். போன வாரத்தில் ஒரு நியூஸ் படித்தேன். ஒரு வாலிப சகோதரன் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு இந்த கேம் ஆடி 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 அவனுக்கு மைண்டே கெட்டுப்போச்சு. சரிங்களா? அப்போ ஆஸ்பத்திரியில் அவனை படுக்க வச்சுருக்கிறாங்க. ஆனால் அவன் கையை பார்த்தீங்கன்னா கை இப்படி நோண்டிக்கிட்டு தான் இருக்குது. விளங்குது உங்களுக்கு? இன்றைக்கி நிறைய வாலிப பிள்ளைகள் கெட்டுப்போவதற்கு காரணம், வாலிப பிள்ளைகள் மட்டும் சொல்லிடக்கூடாது, சில நேரங்களில் பெரியவங்களும் அதுக்கு அடிக்டாக தான் இருக்கிறோம், அடிமைகளாகத்தான் இருக்கிறோம். ஆகவே இது அறிவியலினுடைய வளர்ச்சிக்கு ஒரு நல்ல உதாரணம் தான். ஆனால் இதில் நன்மையும் இருக்கிறது, நிறைய தீமைகளும் இருக்கிறது. அதனால்தான் தீமோத்தேயுல படித்தோம். 1 தீமோத்தேயு 6:20 ஞானம் என்று, அதாவது அறிவியல் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு என்று பவுல் தீமோத்தேயுவுக்கு ஆலோசனை சொல்லியிருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் விஞ்ஞான விபரீதங்களையும் வேதாகமத்தின் வியப்பூட்டும் விஞ்ஞான விந்தைகளையும் நாம் படிக்க போகிறோம். சரிங்களா? இந்த பைபிள் அண்ட் சயின்ஸ் அப்படின்றத நம்ம வரிசையாக படித்தோன்னா ஒரு 10 நாள் படிக்கலாம். சரிங்களா? 10 days ஆஃப் ப்ரேயர் மாதிரி நடத்தலாம். ஆனால் இன்றைக்கி ரத்தின சுருக்கமான வகையில் சில காரியங்களை மாத்திரம் நான் படிக்க போகிறோம். ஜெபம் பண்ணலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, வேதாகமம்
வேதாகம் மட்டுமே என்ற தொடர் பாடங்களில் இன்றைக்கு வேதமும் விஞ்ஞானமும் என்ற பாடத்தை நாங்கள் படிக்க போகிறோம். அப்போ நம்முடைய வேதம் எத்தனை ஆச்சரியமானது, அதில் அடங்கியிருக்கிற அறிவு கெட்டாத உண்மைகளை நாங்கள் விளங்கி கொள்ள எங்களுக்கு நீர் மனக்கண்களை திறக்க வேண்டும் என்று நம்முடைய சமூகத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய வேதத்தில் அதிசயங்களை பார்க்க எங்களுக்கு கிருபை செய்யும். நம்முடைய நல்ல ஆவியானவர் மெல்லிய சத்தத்தினாலே எங்கள் இருதயங்களிலே பேசுவாராக. கர்த்தாவே சொல்லும் அடியார்கள் கேட்க ஆயத்தமாக இருக்கிறோம். நீர் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பொதுவாக பைபிள் இதெல்லாம் அந்த காலத்து புத்தகங்க, இதெல்லாம் பழங்கால புத்தகம். நம்மளாம் ரொம்ப சயின்டிஃபிக் பீரியட், சயின்டிஃபிக் ஏஜில் இருக்கிறோம், அறிவியல் யுகத்தில் இருக்கிறோம். இந்த காலத்தில் போய் பைபிள் இதெல்லாம் அந்த காலத்து கதை, இதெல்லாம் எதுக்குங்க படிச்சுக்கிட்டு என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த பைபிளே ஓர் அறிவியல் புத்தகம்தான், இந்த பைபிளே ஒரு விஞ்ஞான புத்தகம்தான் என்பதை இன்றைக்கி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள போகிறோம். வேதாகமத்தில் முதல் 5 புஸ்தகங்கள் யார் எழுதுனா? மோசே. மோசேயும் அறிவியலும், மோசஸ் அண்ட் சயின்ஸ். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்களேன். அந்த வசனம் சொல்லுது, மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவன் ஆனான் அப்படின்னு வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் மோசே, புதிய ஏற்பாட்டில் பவுல். இந்த 2 பேரும் சத்தியத்தில் ஜாம்பவான்கள். இந்த மோசேயினுடைய வாழ்க்கையை 120 ஆண்டுகளாக வேதம் நமக்கு காட்டுகிறது, அப்படி தானே? அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் படிச்சிங்கன்னா 340s அழகாக ஸ்தேவான் பிரித்து பிரசங்கம் பண்ணுவார். முதல் 40 எகிப்தின் அரண்மனையில் அரச குடும்பத்துடன் இருந்ததாக மோசையை பற்றி வாசிக்கிறோம். 2வது 40 மீதியான் வனாந்தரத்திலே ஆடு மாடுகளோடு அவர் இருந்ததாக பைபிள் சொல்லுகிறது. 3ஆம் 40 கானான் யாத்திரையில் ஆண்டவரின் ஜனத்தோடு இருந்ததாக நம்ம என்ன செய்கிறோம்? பைபிளில் படிக்கிறோம். சரிங்களா? ரொம்ப அழகாக பிரித்து ஸ்தேவான் அதை பிரசங்கிப்பார். மோசே தனது முதல் 12 ஆண்டுகளில் எங்கே வளர்ந்தார்? தன்னை பெற்ற தாயிடமே போய் அவன் வளர்க்கப்பட்டான். இந்த கதை நமக்கு தெரியும். 3 மாதம் ஒழிச்சு வச்சுருந்தாங்க, அப்புறம் நைல் நதியில் போட்டாங்க. அந்த குழந்தை, அந்த நாணர் பெட்டியில் இருந்தது குழந்தை யார் கண்ணிலே பட்டது? பார்வோன் குமார்த்தி கண்ணிலே பட்டது. அவள் இந்த பிள்ளை வளர்க்க ஒரு ஆளை தேடினாள். கடைசியில் மிரியாம் என்ன பண்ணா? அக்கா போய் தன் தம்பிக்காக தன் தாயையே அழைத்து கொண்டு வந்தாள். நமக்கு தெரிஞ்ச கதை. ஆக முதல் 12 ஆண்டுகள் மோசே தன் தாயினிடத்திலே வளர்ந்தான். பேட்ரிக்ஸ் அண்ட் ப்ராஃபட்ஸ், முற்பிதாக்களும் தீர்க்கதரிசிகளும் புத்தகத்தில் 12 ஆண்டுகள் தன் தாயோடு வளர்ந்தான் என்பது திட்டவட்டமாக இருக்கிறது. இன்னும் சரித்திர ரீதியாக படித்தீங்கன்னா யூதர்கள் தாங்கள் பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளைகளை முதல் 12 ஆண்டுகள் என்ன செய்வாங்க? பெற்றோர்கள் தான் வளர்ப்பாங்க, வீட்டிலே வைத்து கல்வி கொடுப்பார்கள். அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா தீர்க்கதரிசிகளின் பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பி வச்சிருவாங்க. அதெல்லாம் பைபிளில் இருக்குது. சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி, அவர் ஒரு பள்ளிக்கூடம் வச்சுருந்தார். எலியா, எலிசா, இவங்க தீர்க்கதரிசிகள், அவங்களாம் பள்ளிக்கூடம் வச்சுருந்தாங்க. சரிங்களா? 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் படிச்சிங்கன்னா நீங்கள் பாருங்கள், எலியா போவார், எலிசா நடந்து போவார், 50 பேர் அங்கங்கே நிற்பாங்க. படிச்சிருக்கீங்களா? அவங்களாம் யாருன்னா தீர்க்கதரிசிகளின் புத்திரர். சரிங்களா? ஸ்கூல்ஸ் ஆஃப் த ப்ராஃபட்ஸ், தீர்க்கதரிசிகளின் பள்ளிக்கூடங்கள். அப்போது 12 வயசு வரைக்கும் அம்மா அப்பா கிட்ட தான் வளரணும். அப்படிதான் மோசே வளர்ந்தார். அடுத்த 28 ஆண்டுகள் அவர் என்ன செய்தாராம்? எகிப்தின் சகல சாஸ்திரங்களையும் கற்றார். அப்போது எகிப்தில் இருந்த விஞ்ஞானம், எகிப்தில் இருந்த அறிவியல் படித்தார். எகிப்தின் அறிவியலையும் அவர் கற்க நேரிட்டது. ஆயினும் அவர் எழுதிய அந்த பஞ்சாகமங்களில், பென்டட்யூக் என்று சொல்லக்கூடிய அதியாமம், யாத்திராமம், லேவியராமம், என்னாம், உபாகமம், அந்த 5 புஸ்தகங்களில் எகிப்தின் விஞ்ஞான விபரீதங்களை அல்ல, பரலோகத்தின் வியப்பூட்டும் விந்தையான விஷயங்களை அவர் பதிவு செய்து வைத்திருக்கிறார். முதல் 5 புஸ்தகங்கள் மட்டுமல்ல, அடுத்த புஸ்தகத்திலையும் என்னன்னு பார்க்கலாம். சில விஞ்ஞான விபரீதங்களை பார்க்கலாமா? பாருங்கள். நம்பர் 1, பூமி உருவாக்கம் பற்றி
எகிப்தில் என்ன அறிவியல் போதிக்கப்பட்டது அப்படின்னா, ஆகாயத்தில் ரெக்கைகள் கொண்ட ஒரு முட்டை பறந்து கொண்டிருந்தது. காலப்போக்கில் அந்த முட்டையிலிருந்து பூமி பொறித்து வெளியேறியது என்று எகிப்திய சாஸ்திரிகள் என்ன செய்தாங்களாம், அங்கே இருந்த மாணவ மாணவிகளுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். சரிங்களா? இதுதான் பூமியின் உருவாக்கம் எகிப்திய சரித்திரத்தில், எகிப்திய அறிவியலில். இதை தான் யார் படிச்சிருந்தா? மோசே படிச்சிருந்தார். ஆனால் வேதாகம விந்தை என்ன தெரியுமா? இந்த மோசே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எழுதும் பொழுது என்னங்கள் இருக்கிறாரு? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இந்த ஆதியாகமத்தை மோசே எங்கே போய் எழுதினார் அப்படின்னா, அந்த 40 ஆண்டுகள் 2வது 40 வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சார் பார்த்தீங்களா, மீதியான் வனாந்தரத்தில். அந்த செகண்ட் 40 அந்த 2வது 40 காலகட்டத்தில் தான் இந்த வனாந்தர அனுபவத்தில் அவர் ஆதியாகம புஸ்தகத்தை எழுதினார். பிரியமானவர்களே, அப்போது 1:1 ஆதியாகமத்தில் எழுதுகிறாரு, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். தேவனே சிருஷ்டிகர் என்பதை வேதாகமத்தின் முதல் பக்கத்தில் முதல் வரியில் அவர் எழுதிய ஞானம் எத்தனை ஆச்சரியமானது. அப்போ அந்த முதல் வரியிலேயே பரிணாமவாதம் தூள் தூளாயிரும். அப்படி தானே? பரிமாண தேவ பிள்ளைகளே, அப்போ முதல் 40 மோசே நீ எல்லாம் கற்றுக்கிட்டையோ, உலக கல்வி நீ கற்றுக்கிட்ட பற்றியா? இது பூரா குப்பை. இது எல்லாமே என்னது? எல்லாமே குப்பை. கம் ஐ வில் டீச் யூ. நீ வா, நான் உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு முதல் 40 என்னெல்லாம் லேர்ன் பண்ணியிருந்தாரோ அதை எல்லாத்தையும் அடுத்த 40 ஆண்டவர் அன்லேர்ன் பண்ண வச்சார். சரிங்களா? 2வது விஞ்ஞான விபரீதம், மனுக்குள உருவாக்கம் பற்றி. எப்படி மனுக்குளம் உருவாயிற்று அப்படின்னா, எகிப்தில் என்ன போதித்தார்கள் அறிவியல்? நைல் நதியின் வெள்ளம். எகிப்தில் நைல் நதி தானே பாருங்களேன், ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு நதி இருக்கும். மதுரையில் வைகை, சரிதானே? திருச்சியில் காவேரி. அதே மாதிரி அந்த காலத்தில் அப்படி தான் இருந்துச்சு. எகிப்திலே நைல் நதி, நைல் நதியின் வெள்ளம் அடித்து கொண்டு வரும் ஒரு வகை வெள்ளை புழுவின் முட்டையில் இருந்து மனிதன் பொறித்து வெளிவந்தான் அப்படின்னு எகிப்திய சாஸ்திரத்தில் போதித்தார்கள். விளங்குது அவங்களுக்கு? ஏதான் மோசே படித்தார். ஆனால் வேதாகம விந்தை என்ன எழுதினார்? அவர் தேவ சாயலாக ஆண்டவர் என்ன செய்தார்? மனிதனை படைத்தார். ஆதியாகமம் 1 அதிகாரம் 27 28 வசனங்களில் நம்ம படிச்சிருக்கோம், எத்தனையோ முறை படிச்சிருக்கோம். சரிங்களா? பார்க்கலாம் அந்த வசனத்தை. ஆதியாகமம் 1 அதிகாரம் 27 28 தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் மண்ணிலிருந்து. சரிதானே? நைல் நதியில் வெள்ளம் அடிச்சுட்டு வரப்போ ஒரு முட்டை வந்துச்சான். அந்த முட்டை ஒரு வெள்ளைப்புழு. அந்த வெள்ளைப்புழு முட்டையிலேருந்து என்ன வந்துச்சான்? மனுஷன் குஞ்சு மாதிரி பொறிச்சு வெளியே வந்தானோ. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆனால் இந்த வெளிப்பாடு தேவ சாயலாக தேவன் மனிதனை சிருஷ்டித்தார் என்ற வெளிப்பாடு, பரலோக வெளிப்பாடு மோசேக்கு கிடைச்சது எவ்வளவு ஆச்சரியம். 3வது விஞ்ஞான விபரீதம் பார்க்கலாமா? சூரியன் சந்திரன் பற்றி. வானசாஸ்திரத்தில், எகிப்திய வானசாஸ்திரத்தில் என்ன போதித்தார்கள், என்ன நம்பினார்கள் அப்படின்னா, பூமியினுடைய ஒளியை சூரியன் பிரதிபலிக்கிறது அப்படின்னு நம்பினாங்க. பூமியோடைய ஒளியை யார் பிரதிபலிக்கிறான்? சூரியன் பிரதிபலிக்கிறது அப்படின்னு நம்பினார்களாம். இது உண்மையா? இல்லை. நம்ம என்ன படிக்கிறோம்? சூரியனுடைய ஒளியை தான் எது பிரதிபலிக்குது? சந்திரன். அப்படி தானே படிச்சிருக்கிறோம். இதை கற்றிருந்த மோசே அதெல்லாம் உதறிட்டு என்ன எழுதினார் பாருங்க. ஆவியானவர் துணையோடு ஆதியாகமத்தில் 1 அதிகாரம் 16 மற்றும் 17 18 ஆகிய வசனங்கள். ஆதியாகமம் 1 16 17 18 ஆகிய வசனங்கள் எல்லாம் படிச்சிங்கன்னா, தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார்.
பெரிய சுடர் என்னது? சூரியன். சிறிய சுடர் என்னது? சந்திரன். அழகாக ஆதியா 1ஆம் அதிகாரத்திலேயே தேவ ஆவியானவர் மோசையை கொண்டு எழுத வைத்தார். அதான் இப்போ உண்மை. சூரியன் அதைத்தான் சந்திரன் என்ன செய்து பிரதிபலிக்கிறது அப்படின்னு இன்னைக்கு உலகமே நம்புது. இதுதான் ட்ரூ சயின்ஸ். சரிதானே? அப்போ அந்த ட்ரூ சயின்ஸ் எங்கே இருக்கு? பைபிளில் இருக்கு. மெய்யான அறிவியல். இப்படி நம்ம தொடர்ந்து இந்த மோசையின் எழுத்துக்களில் படித்தோம் என்றால், இரத்தம் பற்றி அவர் எழுதியிருக்கிற வேதாகம உண்மை. மனிதன் உயிரோடு இருப்பதற்கு இரத்தம் அத்தியாவசியம் என்பதை சமீப காலத்தில் தான் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தார்கள். சரீரத்திற்கு வேண்டிய பிராணவாயு ஆக்சிஜன் பல பாகங்களுக்கு போய் சேர்வதற்கும், சரீரத்தில் உற்பத்தியாகும் கரியமில வாயு கார்பன் டை ஆக்சைடு CO2 அதை அகற்றுவதற்கும், சரீர வளர்ச்சிக்கு வேண்டிய ஆகாரத்தையும் நீரையும் எடுத்து செல்லவும், சரீரத்தில் ஏற்படும் வியாதிகளையும் காயங்களையும் சுகப்படுத்தவும் இதுக்கெல்லாம் என்ன தேவை? இரத்தம் தேவை. இரத்தம் அவசியம் என்பது மருத்துவ உலகம் வெகு சமீபத்தில் தான் கண்டுபிடித்தது. ஆனால் தேவன் அதை மோசையின் மூலம் 4000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எழுதி வைத்து விட்டார். எங்கே எழுதியிருக்கிறார்? லேவியராமத்தில் 17ஆவது அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்கள். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது அப்படின்னு வாசிக்கிறோம். அதே லேவியராம் 17:14ஆம் வசனத்தில் படிக்கிறோம் பாருங்க. சகல மாம்சத்துக்கும் இரத்தம் உயிராய் இருக்கிறது, இரத்தம் ஜீவனுக்கு சமம். ஆகையால் எந்த மாம்சத்தின் இரத்தத்தையும் புசிக்க வேண்டாம். சகல மாம்சத்தின் உயிரும் அதன் இரத்தந்தானே, அதை புசிக்கிற எவனும் அறுப்புண்டு போவான் என்று இஸ்ரவேலர் புத்திரருக்கு சொன்னேன். இரத்தத்தை சாப்பிடக்கூடாது. அதனால தான் முஸ்லீம்கள் பார்த்திங்கன்னா அவங்க கறிக்கடையில் என்ன போட்டிருப்பாங்க? ஹலால் செய்யப்பட்டது அப்படின்னு போட்டிருப்பாங்க. ரத்தத்தை வாங்கி பொறிச்சு சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள். ஆமாவா இல்லையா? பைபிள் என்ன சொல்லுது? அது பாட்டுக்கு சொல்லட்டுங்க. பைபிள் சொல்லுறதுனா ஃபாலோ பண்ண முடியுமா? இப்படித்தான் நம்ம வாழ்க்கை ஏடா கூடமாக தான் போயிட்டுருக்கு. ரத்தம் உயிர் என்று அப்போவே மோசே மூலமாக தேவன் சொல்லிவிட்டார். இன்னொன்று பாருங்களேன், இதோடு தொடர்ந்து சொல்லும் பொழுது கொழுப்பு பற்றி வேதாகம உண்மை. இதெல்லாம் லேவியராமத்தில் எழுதுகிறார் மோசே. கொழுப்பு பற்றி வேதாகம உண்மை. மாரடைப்பு என்ற வியாதி நவீன காலத்தில் ஒரு ஆட்கொள்ளி வியாதியாக சர்வசாதாரணமாகிவிட்டது. 35 வயசு, 40 வயசு, 48 வயசில் நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்கில் சாகுறாங்க. அப்போ மருத்துவரிடம் சென்றால் அவர் சொல்லுவார், உங்கள் வெயிட்டை குறைக்கணும், எடையை குறைக்க வேண்டும், சீனி மற்றும் கொழுப்பு சத்துள்ள ஆகாரத்தை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு டாக்டர் சொல்லுவார். ஆனால் நாம் கறிக்கடைக்கு போனால் கடைசியில் அவரெல்லாம் வெட்டி வச்சுருவார். கடைசியில் என்ன கேட்போம்? கொஞ்சம் கொழுப்பு போடுங்க. என்ன கொழுப்பு? கொழுப்பு சாப்பிடாத ஆண்டு சொல்லியிருக்கிறாரு. சரிங்களா? அப்போ அந்த கொழுப்பு போட்டால் தான் கொஞ்சம் ருசியாக இருக்குமா? கொழுப்பு போட்டால் தான் ருசியாக இருக்குமா? அந்த கொழுப்பு நம்ம ரத்தத்தில் கலந்தால் அது என்ன ஆகுது? கொலஸ்ட்ரால் அப்படின்னு ஒரு பிரச்சனையாக மாறுது. முடிவு மாரடைப்பினால் மரணம். 4000 ஆண்டுகளுக்கு முன்பே மோசையின் மூலம் கொழுப்பை சாப்பிட வேண்டாம் என்று தேவன் தடுத்து விட்டார். எங்கே படிக்கிறோம்? லேவியராம் 3 அதிகாரம் 16, 17 பாருங்கள். ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் அவைகளை தகனிக்க கடவன். இது சுகந்த வாசனையான தகன ஆகாரம். கொழுப்பு முழுவதும் கர்த்தருடையது. கொழுப்பையாவது இரத்தத்தையாவது நீங்கள் புசிக்கலாகாது. இது உங்கள் வாசஸ்தலங்கள் எங்கும் உங்கள் தலைமுறைதோறும் நித்திய கட்டளை என்று சொல் அப்படின்னு ஆண்டு சொல்லிட்டார். அடுத்த வசனம் பாருங்கள், 17. 2 சேர்த்து படிச்சிட்டோமா? சரி, ஆண்டு தெளிவாக சொல்லிட்டாரு. கொழுப்பு நீ அதை பேர்ன் பண்ணிடு அப்படின்னு சொன்னார். சரி தானே? நம்ம கொழுப்பு பூரா ஏற்றிட்டு அப்புறம் அதை பேர்ன் பண்ணுறதுக்காக நடக்கிறது வேகமாக விசுக்கு விசுக்குன்னு. அதையும் செய்கிறது கூட கிடையாது. சரிங்களா? இதெல்லாம் ஆண்டு எப்போவோ சொல்லிட்டாரு. அது நம்முடைய சபையில் இது ஆரோக்கியம் என்ற உண்மையை நம்ம அழுத்தி பேசுகிறோம். மற்ற இடங்கள்லாம் நிறைய இடங்களில் ஊழியத்துக்கெல்லாம் போகிறோம் பார்த்தீங்களா?
இந்த ஆச்சரியமாக அந்த ஆரோக்கிய காரியங்களை பேசும்பொழுது, நீங்கள் தாங்க பேசுகிறீங்க, உங்கள் சர்ச்சில் தான் இந்த ஆரோக்கியமெல்லாம் சொல்கிறீங்க, எங்கள் சர்ச்செல்லாம் சொல்கிறதே கிடையாது அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க. நம்ம சொன்னோம்னா இவங்களுக்கு என்ன வேறு வேலை, சும்மா இதே சொல்லிக்கிட்டு நம்ம அதிமேதாவித்தனமாக நடந்துகிட்ருக்கிறோம். உண்மை தானே பிரியமானவர்களே? அப்போ ஆண்டவர் இந்த அறிவியல் பூர்வமான உண்மைகளை அப்போவே சொல்லிட்டார். சரி, மோசே சும்மா ஓரளவுக்கு கொஞ்சம் பார்த்தோம். முதல் 5 புஸ்தகங்களில் 1-2 புஸ்தகங்களில் பார்த்தோம். யோபு புத்தகமும் அறிவியலும். யோபு புத்தகம் அதையும் யார் தான் எழுதினா? மோசே தான் எழுதினார். சரிங்களா? இந்த யோபு புத்தகத்தில் 2 வசனங்கள் ஒரே மாதிரி இருக்கும். 2 வசனங்கள் ஒரே மாதிரி இருக்கும். ஆரம்பத்தில் படித்தோம். யோபு 5 அதிகாரம் 9ஆம் வசனம், யோபு 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 படித்து பாருங்கள். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். 2 தடவை இருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த யோபு புத்தகத்தில் ஆச்சரியமான விஞ்ஞான விந்தைகள் இருக்கின்றன. 77 சயின்டிஃபிக் வண்டர்ஸ், 77 விஞ்ஞான விந்தைகள் அடங்கியுள்ள ஒரே புத்தகம் பைபிளில் யோபு புஸ்தகம்தான். அதில் ஒரு சில காரியங்களை மட்டும்தான் இன்றைக்கி படிக்க போகிறோம். யோபு புத்தகத்தில் 38ஆம் அதிகாரத்திலேருந்து 41ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, தேவன் யோபுவிடத்தில் கேள்விகள் கேட்பார். ஸோ நான் அந்த அதிகாரத்திலலாம் படித்து ஒவ்வொரு அதிகாரத்தில் எத்தனை கேள்வி ஆண்டவர் கேட்டிருக்காருன்னு சொல்லி என்னுடைய பைபிளில் எல்லாம் குறித்து வச்சுருக்கிறேன். ஒவ்வொரு சாப்டரில் எத்தனை கேள்விகள். 38ஆம் அதிகாரத்தில் 41 கேள்விகள், 39ஆம் அதிகாரத்தில் 17 கேள்விகள், 40ஆம் அதிகாரத்தில் 7 கேள்விகள், 41ஆம் அதிகாரத்தில் 17 கேள்விகள், மொத்தம் 82 கேள்விகள் ஆண்டவர் கேட்டார். ஆண்டவர் கேட்ட அத்தனை கேள்விகளும் அறிவுபூர்வமான கேள்விகள், அறிவியல் பூர்வமான கேள்விகள். ஒரு கேள்விக்கு கூட யோபு பதில் கூற முடியவில்லை. அது எப்படின்றதை நீங்கள் படித்தீங்கன்னா, யோபு புத்தகத்தில் 40ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவர் சொல்லுவார். யோபு என்ன சொல்லுவார் பாருங்கள். இதோ 3 நாள். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, இதோ நான் நீசன், நான் உனக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்தி கொள்ளுகிறேன். ஆண்டவரே, நான் என்ன சொல்லுவேன்? நான் வாயை முடிக்கிறேன். பிரியமானவர்களே, யோபு மட்டுமல்ல, எந்த மனிதனாலும் எந்த விஞ்ஞானியாலும் ஆண்டவர் கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் ஒருத்தன் கூட பதில் சொல்ல முடியாது. பிரியமானவர்களே, பாருங்களேன், இந்த யோபு புத்தகத்தில் சில விஷயங்கள் பார்ப்போம். விஞ்ஞான விந்தை 1, அலைகள் என்னும் அதிசயம். கடற்கரையில் நான் போய் நிற்கும்போது அலைகள் புரண்டு வரும், அப்படி தானே? புரண்டு வரும் அலைகளை கண்டு நாம் மிரண்டு போகிறதில்லை. ஏன் தெரியுமா? அந்த அலைகள் துள்ளி ஓடி வந்து நம் காலடிகளை சாதுவாக தொட்டுவிட்டு திரும்பி போய்விடும், மிஞ்சி வராது என்பது நமக்கு தெரியும். அதன் பின்னணி என்னவென்று நாம் அறிவோம் அல்லவா? பின்னணி என்ன? யோபு 38ஆம் அதிகாரத்தில் 8லேருந்து 11 வசனங்கள் பாருங்கள். கர்ப்பத்திலிருந்து உதிக்கிறது போல சமுத்திரம் புரண்டு வந்தபோது அதை கதவுகளால் அடைத்தவர் யார்? மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதற்கு புடவையாகவும் நான் உடுத்தின போதும் நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பாள்களையும் கதவுகளையும் போட்டு இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுது என்று நான் சொல்லுகிற போதும் யோபுவே, நீ எங்கே இருந்தாய்? அப்போ ஆண்டவர் சமுத்திர அலைகளுக்கு என்ன போட்டிருக்காரு? இம்மட்டும் வா, மிஞ்சி வராது, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கனவது. பிரியமானவர்களே, இந்த வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது அலைகளும் அடங்கி விடுகின்றன, சமுத்திரமும் அடங்கியே கிடக்கிறது. என்னதான் கொந்தளிச்சாலும் கூப்பாடு போட்டாலும் அது அங்கே தான் சுற்றி சுற்றி வருது, அப்படி தானே? ஏன் இப்படி கொந்தளித்து வரக்கூடிய சமுத்திரம் ஏன் அங்கே இருக்குது அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் விஞ்ஞானிகள் கூட கண்டுபிடிக்க முடியல. சரிதானே? ஏன் தெரியுமா?
தேவனுடைய வார்த்தை வல்லமையுள்ளது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இம்மட்டுமா மிஞ்சி வராது, அவ்வளோதான் உனக்கு ஏரியா, அவ்வளோதான் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், அதுக்கு ஒரு லைன் போட்டுட்டார். இப்போ எவ்வளோ ஆச்சரியம் பார்த்தீங்களா? அலைகள் என்னும் அதிசயம். 2வது விஞ்ஞான விந்தை. 2 நீர் சுழற்சி என்னும் அதிசயம். வாட்டர் சைக்கிள். என்ன வாட்டர் சைக்கிள்? நீர்த்துளிகள் மேகங்களில் இருக்கின்றன. அவைகள் திரும்பவும் நீர்த்துளிகளாக மாறி பூமியின் மேல், மேகங்களில் இருக்கிற நீர்த்துளிகள் அப்படி என்னது மழையின் பூமியின் மேல் மழையாக பெய்கிறது. மேகத்தில் உருவாகும் மின் சக்தியினால் மின்னல் உண்டாகி அதன் சக்தியினால் திரும்பவும் மேகங்கள் சிதறடிக்கப்பட்டு அதன் மூலம் மழை பல இடங்களில் பரவலாக பெய்கிறது. இந்த அறிவியல் உண்மையை சாலமோன் ஞானி 3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவும் மோசே 4000 ஆண்டுகளுக்கு முன்பாகவும் எழுதி வைத்திருக்கிறார்கள். 1-2 வசனங்கள் பாருங்களேன். ஒரு வசனத்தை பிரசங்கி 1 அதிகாரம் 7ஆம் வசனம். பிரசங்கி 1:7 என்ன சொல்லுது? எல்லா நதிகளும் சமுத்திரத்திலே ஓடி விழுந்தும் சமுத்திரம் நிரம்பாது. தாங்கள் உற்பத்தியான இடத்திற்கே நதிகள் மறுபடியும் திரும்பும். கடலில் தண்ணீர் இருக்குன்னா அது அப்படியே ஆவியாகி எங்கே போயிடுது? மேலே போயிடுது. திரும்ப அது மழையாக பொழிகிறது. அப்போவே சாலமோன் எழுதிட்டார். இதை நம்ம யோபு புத்தகத்தில் படித்தோன்னா யோபு 37ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் என்ன படிக்கிறேன் பாருங்களேன். யோபு 37 வசனம் 11 முதல்ல வாசிக்கிறேன். அவர் நீர்த்துளிகளை மேகத்தில் ஏற்றி மின்னலினால் மேகத்தை சிதறப் பண்ணுகிறார். பார்த்தீங்களா? அப்போவே யோபு காலத்தில் யோபு எழுதிலாம் வைக்கல, சரிதானே? யோபு 19 படித்து பாருங்கள். இப்பொழுது நான் சொல்லப்படும் வார்த்தைகள் ஈய எழுத்தினால் ஒளியினால் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ அந்த காலத்தில் யோபு காலத்தில் ஒன்றுமே யாரும் எழுதலை. யோபுக்கு அப்புறம் தான் மோசே எழுதினார், சரிங்களா? அப்போ பாருங்களேன், இப்போ இதெல்லாம் மோசே தான் எழுதுகிறார். அவர் நீர்த்துளிகளை மேகத்தில் ஏற்றி, தேவன் அப்படி செய்கிறாராம், மின்னலினால் மேகத்தை சிதற பண்ணுகிறார். அப்போவே அந்த வார்த்தையெல்லாம் எழுதிட்டார். 36ஆம் அதிகாரம் யோபு 27, 28, 29 ஆகிய வசனங்களை பாருங்களேன். அவர் நீர்த்துளிகளை அணுவை போல ஏற பண்ணுகிறார். அவைகள் மேகத்திலிருந்து மழையாய் சொரிகிறது. அதை மேகங்கள் பெய்து மனுஷர் மேல் மிகுதியாய் பொழிகிறது. மேகங்களின் பரவுதலையும் அவருடைய கூடாரத்திலிருந்து எழும்பும் குமுறல்களையும் அறிய முடியுமோ? சரிங்களா? இடி மின்னல்கள் எழுதுகிற குமுறல் அப்போவே மோசே எழுதுகிறார். வாட்டர் சைக்கிள். இங்கேருந்து தண்ணி மேலே போகுது, மேலேருந்து கீழே வருது, கீழேருந்து மேலே போகுது, மேலேருந்து கீழே வருது, சரிங்களா? அப்போவே மோசே மூலமாக தேவன் யோபு புத்தகத்தில் எழுதிவிட்டார். 3வது விஞ்ஞான விந்தை, புவியீர்ப்பு விசை என்னும் அதிசயம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எகிப்திய புராணங்களின்படி பூமியானது ஒரு பெரிய ஆமையின் முதுகின் மேல் தங்கியிருப்பதாக, அதாவது ஒரு பெரிய ஆமை அதுக்கு மேலே பூமி உக்காந்துருக்கான் என்று எகிப்திய புராணங்களில் இருக்கிறது. அப்படி தான் மோசேக்கும் போதித்தார்கள். இந்த ஆமை கடவுளின் பெயர் என்னவென்றால் கெப், ஜிபி, கெப். அதாவது பூமி கடவுள்னு சொல்லுவாங்க. பூமி கடவுள். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த அட்லஸ்ன்னு ஒரு சைக்கிள் இருக்குது, இப்போ இருக்குல்ல. இந்த அட்லஸ் சைக்கிளை நீங்கள் பாருங்களேன், அந்த ஹேண்ட்பாருக்கு கீழே அந்த சைக்கிளோடைய லோகோ இருக்கும். அந்த லோகோவை பாருங்கள். அந்த படம் போட தவறிட்டோம். அந்த லோகோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பலசாலி பூமி அப்படி தாங்கின மாதிரி ஒரு படம் இருக்கும், சரிங்களா? அந்த படம் ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்லைடில் ஆரம்பத்தில் போட்டோம், டைட்டில் ஸ்லைடில். அப்போ இன்றைக்கி நிறைய மதங்களில் இப்படி தான் நம்புகிறாங்க. ஆமைக்கு மேலே பூமி உருண்டை இருக்குது, அல்லது ஹெர்குலஸ் என்ற ஒரு கடவுள் மேலே அந்த பூமி உருண்டை இருக்குது, அல்லது அட்லஸ் என்ற ஒரு தெய்வத்தின் மீது அவர் தான் அந்த பூமியை சுமந்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்படி தான் நம்புகிறாங்க. அன்பானவர்களே, ஐசக் நியூட்டன்
புவியீர்ப்பு விசை என்ற ஒன்று இருப்பதை கண்டுபிடிப்பதற்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே யோபு புத்தகத்திலே மோசே பூமியை பற்றிய, அந்த பூமி எங்கே இருக்குது, அதை யாரும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்களா, அந்த உண்மையை ரொம்ப அழகாக எழுதி வச்சிருக்கிறார். யோபு 26:7 பாருங்கள். அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியில் விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். He hangs the earth on nothing அப்படின்னு இருக்கும் ஆங்கிலத்தில். இந்த பூமி எது மேலேயும் இல்லை, யாரும் பிடிச்சிக்கிட்டுலாம் இல்லை. அது எப்படி இருக்காங்க, அந்தரத்தில் தொங்குதான். அன்பானவர்களே, பூமியை அந்தரங்கத்திலே தொங்க வைக்கிற சர்வத்துக்கும் சிருஷ்டிகர்த்தாவாகிய நம்முடைய இரட்சகரான இயேசு கிறிஸ்து நமது பாவ மன்னிப்புக்காக அவர் சிலுவை மரத்திலே தொங்கினார். அப்போஸ்தலர் 5:30 நம்ம அதை வாசிக்கிறோம். பூமியை தொங்க வைத்தவர் பூமிக்காக தொங்கினாரே, எவ்வளவு அன்பான ஆச்சரியமான தேவன். அன்பான தேவ பிள்ளைகள், இப்படிப்பட்ட மெய்யான தெய்வம் நம்மை படைத்தவர் இருக்க, அவரை விட்டு விட்டு படைத்தவைகளை, படைக்கப்பட்டவைகளை வணங்கலாமா? பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த அறிவியல் உண்மைகள் எல்லாம் பைபிளில் இருக்குது. இதை அறியாத உலகம் அஞ்ஞான கொள்கைகளை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறது. விஞ்ஞான விந்தை 4, காற்றுக்கு எடை எனும் அதிசயம். காற்று வீசுவது நம்ம கண்களுக்கு தெரியும், அப்படி தானே? மரங்கள்லாம் அசையும் பொழுது நமக்கு தெரியும் காற்று அடிக்குது அப்படின்னா. காற்றை யாரும் கண்ணால் பார்க்க முடியாது. யோவான் 3:8 இந்த உண்மையை இயேசுவும் சொல்லியிருக்கிறார். ஆயினும் கண்ணுக்கு தெரியாத காற்றுக்கு என்ன உண்டாம்? எடை உண்டு, நிறை, கணம் உண்டு என்று யோபு 28:25 பாருங்கள். அவர் காற்றுக்கு அது நிறையை நியமித்திருக்கிறார் அப்படின்னு படிக்கிறோம். காற்றுக்கு இடம் இருக்கான். அதை 2 பேர் கண்டுபிடிச்சாங்க, 2 விஞ்ஞானிகள். ஒருத்தர் யாருன்னா டோரிசெல்லி என்ற விஞ்ஞானி கிபி 1643 கண்டுபிடிச்சார். 1643 காற்றுக்கு எடை உண்டுன்னு கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் கழித்து பிளைஸ் பாஸ்கல் என்ற விஞ்ஞானி அதே உண்மையை மீண்டும் இன்னொரு ஆய்வின் மூலம் அவர் கண்டுபிடிச்சார். இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இன்றைக்கு உலகத்தில் நாம் பயன்படுத்தக்கூடிய எல்லா விதமான தொழில்நுட்பங்களும் 99% கண்டுபிடிச்சது யார் தெரியுமா? எல்லாமே கிறிஸ்தவர்கள் தான். சரிங்களா? தந்தி சாமுவல் மார்ஸ், சரிதானே? கம்ப்யூட்டர் சார்ல்ஸ் பாபேஜ், டெலிஃபோன் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல், மின்சாரம் தாமஸ் ஆல்வா எடிசன், சரிதானே? இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாமே கண்டுபிடிச்சது பூரா பார்த்தீங்கன்னா ரேடியோ மார்க்கோனி, எல்லாம் கிறிஸ்தவர்கள் தான். இதெல்லாம் நீங்கள் உலகம் பயன்படுத்திக்கிட்டு கிறிஸ்தவர்களை பார்த்து நீங்கள் வெளிநாட்டு மதம், இப்போ இதெல்லாம் வெளிநாட்டுக்கு வந்தது தானே? இந்த கரண்டெல்லாம் இருட்டுக்குள்ளே கடை, புரியுதா உங்களுக்கு? இன்னொரு விஷயம், இந்தியா இன்றைக்கி இவ்வளோ தூரம் உருப்பட்டிருக்கு அப்படின்னா, ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் எத்தனை மிஷினரிகள்லாம் வந்தாங்க அப்படின்னு. மிஷினரிகள் வந்து மருத்துவம் கற்றுக் கொடுத்து, மருத்துவம் பார்த்து, அப்படி தான் அந்த அம்மா வந்தாங்க. ஐடியாஸ் கடர் சிஎம்சிக்கு வந்தாங்கல்ல, வந்துட்டு அந்த அம்மா கல்யாணம் கூட பண்ணிக்காமல் 30 வயசில் வந்து 60 வருஷம் தமிழ்நாட்டில் கிடந்து அந்த வேலூரில் அடிக்கும் பாருங்கள் வெயில், படாத பாடுபட்டு அந்த அம்மா கல்யாணம் கூட பண்ணிக்காமல் அவ்வளோ உழைச்சி பாடுபட்டு, அப்போது எத்தனையோ மிஷினரிகள் வந்து தான் இந்த இந்தியா இன்றைக்கி இவ்வளோ தூரம் உருப்பட்டிருக்கு. உருப்படாத அநேக இந்தியர்களுக்கு இது தெரியல. புரியுதா உங்களுக்கு? பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ ஆண்டவர் மிகவும் ஆச்சரியமான தேவன். 3168 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மோசேக்கு தேவன் எதை வெளிப்படுத்தி காற்றுக்கு என்ன உண்டு? எடை உண்டு என்பதை வெளிப்படுத்தி அதையோ புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார்.
5வது விஞ்ஞான விந்தை யோபு புஸ்தகத்தில் சமுத்திரத்தின் ஆழங்கள் என்னும் அதிசயம். சமுத்திரத்தின் ஆழங்கள் என்னும் அதிசயம். சமுத்திர ஆராய்ச்சி கழகங்கள் அப்படின்னு நிறைய இருக்கு. சமீப காலங்களில் இந்த கழகங்கள், சமுத்திர ஆராய்ச்சி கழகங்கள் கடலின் அடித்தளங்களை பற்றி ஆராய்ச்சி செய்ய அவர்கள் முயற்சி செய்து வருகிறார்கள். அந்த முயற்சியில் பல நல்ல விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் சமுத்திர அடிமட்டத்தில் சில இடங்களில் 8 கிலோமீட்டருக்கு அடியில் வாழும் ஜந்துக்களை பற்றியும் வளரும் தாவரங்களை பற்றியும் இன்னும் கண்டுபிடிக்க முடியாதவர்களாகவே இருக்கிறார்கள். கடலுக்கு அடியிலையும் சில ஜந்துக்கள்லாம் இருக்கான், சில தாவரங்கள்லாம் இருக்கான். அதை இவங்களால் கண்டுபிடிக்க முடியலை அறிவியல் அறிஞர்களால். ஒரு வசனம் பாருங்களேன், யோபு 38:16. நீ சமுத்திரத்தின் அடித்தளங்கள் மட்டும் புகுந்து ஆழத்தின் அடியில் உலாவினதுண்டோ. அந்த அடித்தளங்கள் இருக்கு பார்த்தீங்களா, இங்கிலீஷ் பைபிள் எப்படி பாருங்களேன், கேஜேவியில், hast thou entered into the springs of the sea. நீ சமுத்திரத்தின் ஊற்றுக்கள் மட்டும், நீரூற்றுக்கள் மட்டும் புகுந்து ஆழத்தின் அடியில் உலாவினதுண்டோ. அப்படிதான் அர்த்தம். சரிங்களா? அப்போ என்ன அர்த்தம்? சமுத்திரம்னு என்னது? உப்பு தண்ணி, அப்படி தானே? இந்த உப்பு தண்ணிக்கு அடியிலையும் ஆழத்திலையும் என்ன இருக்கான்? நல்ல தண்ணீர் ஊற்றுகள் இருக்கான். சமுத்திர ஆழங்களில் நீரூற்றுக்கள் உள்ளன. சமுத்திர அடிமட்டங்களில் நல்ல தண்ணீர் ஊற்றுகள் இருப்பதாகவும் அவைகள் கடலுக்கு அடியிலேயே ஆறுகளாக ஓடிக்கொண்டிருப்பதாகவும் சமுத்திர ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். சரிங்களா? ஒரு இடத்துல ஆண்டு சொல்லியிருக்கிறாரு, உன் பாவங்களெல்லாம் எங்கே போட்டுருவேன்? சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டுருவேன். எங்கே இருக்கு? எங்கே இருக்கு? பைபிளில் தான் இருக்குது. நம்ம பாவம் பண்ணுறோன்னு நமக்கு தெரியும், அந்த பாவம் எங்கே போகும்னு தெரியும். அந்த வசனம் எங்கே இருக்குன்னு மறந்து போயிரு. மீகா 7:19. சமுத்திரத்தின் ஆழங்களில், பெரியமானவர்களே, இந்த சமுத்திர ஆழங்கள் என்பது இன்னும் கண்டுபிடிக்கப்படாத ஒரு இடம். அதான் ஆண்டு கேட்குறார், நீ போயிருக்க, அடியில் போயிருக்கிற சமுத்திரத்துக்கு அடியிலன்னு கேட்குறார் ஆண்டு. அன்பான தேவ பிள்ளைகளை, அப்போ எத்தனை ஆச்சரியம்! தேவன் அறிதற்கரிய அறிவியல் உண்மைகளை வேதாமத்தில் அடக்கி வைத்திருக்கிறான். இதெல்லாம் நீ கண்டுபிடிச்சு, இதெல்லாம் இருக்குது பைபிளில் இருக்குது, உண்மைதான் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பல விஞ்ஞானிகள், இன்னும் நிறைய கிறிஸ்தவ விஞ்ஞானிகளும் இருக்கிறார்கள். நிறைய கிறிஸ்தவ விஞ்ஞானிகள். குளோரோஃபார்ம் கண்டுபிடிச்சவர் ஜேம்ஸ் சிம்சன், சரிதானே? மைக்கேல் ஃபாரடே, பிளைஸ் பாஸ்கல், ஐசக் நியூட்டன், நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய கிறிஸ்தவ விஞ்ஞானிகளும் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். ஐசக் நியூட்டன் அவர் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சார். அதுக்கு முன்னாடியே பைபிள் அதை பற்றி இருக்குது, அதான் படித்தோம். யோபு 26:7 பூமி அந்தரத்தில் தொங்க வைக்கிறார். இந்த ஐசக் நியூட்டன் அவர் தானியேல் வெளிப்படுத்தலுக்கு விளக்கம் எழுதியிருக்கிறார். சரிங்களா? அதை பற்றிலாம் நம்ம படித்தோம் ஒரு முறை. அவர் எழுதியிருக்கிறார், ஐசக் நியூட்டன் 2060 இயேசு கிறிஸ்து வருவார், அவருடைய ஆராய்ச்சிகளில் கண்டுபிடிச்சு எழுதியிருக்கிறார். அன்பானவர்களே, அப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இப்படிப்பட்ட ஏராளமான விஞ்ஞான விந்தைகளை யோபு புஸ்தகத்திலையும் படிக்கிறோம். ஆனால் 5 தான் சொல்லியிருக்கேன் யோபுல இருந்து. நிறைய இருக்குது, ஏராளமான விஷயங்கள் இருக்குது. அதுவும் இந்த யோபு 38 அதிகாரத்திலிருந்து 41 அதிகாரம் வரைக்கும் படிச்சிங்கன்னா நிறைய அறிவியல் உண்மைகளை படிக்கலாம். வேதாகமம் முழுவதுமே அறிவியல் அதிசயங்கள் நிரம்பி காணப்படுகின்றன. பைபிள் அங்கங்கே சில காரியங்களை பார்க்கலாமா? இப்போது மோசேயின் எழுத்துக்கள்லேருந்து படித்தோம், மற்ற இடங்களில் கொஞ்சம் படிக்கலாம். முதலாவது பொதுவான சில அறிவியல் உண்மைகள் பைபிளில் இருந்து. 8ஆம் நாள் விருத்த சேதனம், அது என் 17-12 படிச்சிங்கன்னா, ஆபிரகாம்கிட்ட ஆண்டு சொன்னார், உங்கள் தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். சுன்னத்து கல்யாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வீட்டிலே பிறந்த பிள்ளையும்
உன் வித்தல்லாத அந்நியனிடத்தில் பணத்திற்கு கொல்லப்பட்ட எந்த பிள்ளையும் அப்படியே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். என்னைக்கு பண்ணணுமா? பிறந்ததிலிருந்து 8ஆம் நாள். ஏன் 8ஆம் நாள்? 10ஆம் நாள், 15ஆம் நாள், 16ஆம் நாள் அப்படிலாம் வைக்க வேண்டியது தானே? ஏன் 8ஆம் நாள் ஆண்டு சொன்னார்? என்னைக்கு யோசித்துருக்குறோமா? ஒரு மனிதனின் ஆயுள் காலத்தில், நம்ம பிறந்ததிலிருந்து சாகிற வரைக்கும் இந்த ஆயுள் காலத்திலேயே அந்த 8ஆம் நாளில் தான், பிறந்ததிலிருந்து 8ஆவது நாளில் தான் புரோத்ராம்பின் என்ற ஒரு நீர் உடலில் சுரக்குமா. சரிங்களா? ஆண் பிள்ளைகளுக்கு புரோத்ராம்பின் என்ற நீர் சுரக்கும். அப்போ 8ஆவது நாளில் அந்த ஆண் உறுப்பில் இருக்கிற நுனித்தோலை என்ன செய்யணும்? இழுத்து பிடிச்சி வெட்டிடணும் அப்படின்னு ஆண்டவர் செய்ய சொன்னார். சரிங்களா? அப்படி அதை செய்யும் பொழுது என்ன செய்யுமா? அந்த 8ஆம் நாளில் தான் அந்த புரோத்ராம்பின் சுரக்கும். அது இரத்தத்தை உடனே உறைய செய்யும் தன்மையுடையது. அந்த நீர் சுரக்குது பார்த்தீங்களா? அது சுரந்துச்சுன்னா அன்றைக்கி தான் சுரக்கும். அன்னைக்கு அந்த விருத்த சேதனை பண்ணிட்டா ரத்தத்தை உடனே என்ன செஞ்சிருமா? உடனே உறைய வச்சிடும். அப்போ அந்த வெட்டு காயம் சீக்கிரத்தில் குணமாகும். இது ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட அபூர்வமான ஒரு உண்மை. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, விருத்த சேதனம் உண்மையில் பண்ணுறவங்க யார் இன்றைக்கி? ஒன்று யூதர்கள், இன்னொன்று முஸ்லீம்கள். சரிங்களா? இந்த 2 பேர் தான் விருத்த சேதனம் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, யூத மற்றும் முகமதிய பெண்களுக்கு, யூத மதத்தில் இருக்கிற பெண்கள், இஸ்லாமிய பெண்கள், இந்த பெண்கள், திருமணமான பெண்கள், இந்த பெண்களுக்கு தான் கர்ப்பப்பை புற்றுநோய் வருவது மிகவும் குறைவுன்னு சொல்கிறாங்க. ஏன் தெரியுமா? அவங்க கணவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க? விருத்த சேதனம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் விருத்த சேதனம் பண்ணலாமான்னா பண்ணலாம், தப்பே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ நண்பர்கள் பண்ணியிருக்காங்க நம்ம சர்க்கிளில், நம்முடைய சபையில். ஆனால் என்ன, 35-40 வயசில் பண்ணோன்னா புரோத்ராம்பின்னு என்ன செய்யாது? சுரக்காது. அது எப்போ தான் சுரக்கும்? பிறந்து 8ஆம் நாளில். அதனால தான் ஆண்டு சொன்னார், 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணு, சீக்கிரத்தில் காயம் சுகமாயிரும். லேட்டாக பண்ணேன்னா கொஞ்சம் லேட்டாக தான் சுகமாகும், வலி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். விளங்குதா உங்களுக்கு? அப்போ ஆண்டவர் சொன்னதுக்கான ஒரு ரீசன், இஸ் இட் எ சயின்டிஃபிக் ரீசன்? இது ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை காரணமாக? உண்மை தான். அதனால் ஆண்டவர் 8ஆம் நாள்னு சொன்னார். அப்போ ஆண்டவர் 7ஆம் நாள்னு சொன்னால் 7ஆம் நாள் தான். புரியுதா உங்களுக்கு? 7ஆம் நாளில் ஓய்வு நாள் ஆசிரியர்னா 7ஆம் நாள் தான். 8ஆம் நாள்னு சொன்னால் 8ஆம் நாள் தான், மாற்றவே கூடாது. இல்லை நான் 9ஆம் நாளில் பண்ணிக்கிறேன் அப்படின்னா புரோத்ராம்பின்லாம் சுரக்காது. விளங்குதா உங்களுக்கு? பிரியமானவர்களே, நாம் இதை ஆச்சரியமான அறிவியல் உண்மையாக புரிந்து கொள்ளுகிறோம். ரெண்டாவது ஒரு அறிவியல் அதிசயம் என்ன அப்படின்னா, ஏசாயா புத்தகத்தில் பூமியின் வடிவம் உருண்டை. ஏசாயா 40:22 பாருங்களேன். அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர் அப்படின்னு படிக்கிறோம். பூமி தட்டையானது, எர்த் இஸ் ஃப்ளாட் என்று மனிதர்கள் ஒரு காலத்தில் நம்பினார்கள். அது உருண்டையானது என்பதை ஏசாயா தீர்க்கதரிசி 2700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் எழுதி வைத்து விட்டார். ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி கலிலேயோ இல்லை படிச்சிருக்கோம்ல, கலிலி ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி கூட பூமி தட்டை அப்படி தான் நம்பினாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 2700 வருஷத்துக்கு முன்னாடி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, அவர் ஆண்டவர் பூமி உருண்டையின் மேல் வெற்றிருக்கிறவர். பூமி உருண்டை, இந்த பூமி அந்தரத்தில் தொங்குது. இது எல்லாமே பைபிளில் இருக்கிற அறிவியல் ரீதியான உண்மைகள். கிபி 1519 வருஷம் 1519 மெகல்லன் என்ற ஒரு பிரபலமான மாலுமி, படிச்சிருக்கோம்ல மெகல்லன், உலகத்தை கப்பலிலே சுற்றி வந்து பூமி உருண்டை என்பதை நிரூபித்தார். மெகல்லன் சொன்னதுக்கப்புறம் தான் நிறைய பேர் நம்பினாங்க. மெகல்லன் எப்போ சொன்னார்? 1819 தான் சொன்னார்.
கிட்டத்தட்ட ஒரு 500-505 வருஷத்துக்கு முன்னாடி தான் சொன்னார். ஆனால் ஏசாயா 2700 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டார். அன்பானவர்களே, நம்முடைய தேவன் எவ்வளவு ஆச்சரியமானவர். இன்னொரு அறிவியல் உண்மை பைபிளில், வாரத்திற்கு எத்தனை நாட்கள்? 7 நாட்கள். வார சுழற்சி வரலாறு, வீக்லி சைக்கிள், வார சுழற்சி என்பது அதற்கு ஆதாரம் அந்த வாரத்துக்கு 7 நாட்கள் பைபிளில் மட்டும்தான் இருக்கிறது. குரானில் கிடையாது, பகவத்கீதையில் கிடையாது, குரு கிரந்தில் கிடையாது, எதுலேயுமே கிடையாது. வாரத்திற்கு 7 நாட்கள் பைபிளில் மட்டும்தான் இருக்குது. எந்த விஞ்ஞானியாலும் எப்படி வாரத்திற்கு 7 நாட்கள்ன்ற உண்மைக்கு விளக்கம் கொடுக்கவே ஒருத்தராலும் முடியாதுங்க. ஏன்னா அது எங்கே தான் இருக்குது? அது 1 அதிகாரத்தில் தான் இருக்குது. அப்படி தானே? அது 1 அதிகாரம் 1 அதிகாரத்தில் படிக்கிறோம். ஆண்டு 1ஆம் நாளிலே வெளிச்சத்தை உண்டாக்கினார். 1ஆம் நாளும் 2ஆம் நாளும், அதாவது சாயங்காலம் விடியற்காலமாகி 1ஆம் நாள் ஆயிற்று. 2ஆம் நாளில் ஆகாய விரிவு, சாயங்காலம் விடியற்காலமாகி 2ஆம் நாள் ஆயிற்று. அப்படி இப்படின்னு சாயங்காலம் விடியற்காலம், நைட் அண்ட் டே, நைட் அண்ட் டே சேர்ந்தது ஒரு நாள் அப்படின்னு தேவன் சொல்லி வைத்திருக்கிறார். அதே மாதிரி 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலையும் படிக்கிறோம். ஆண்டு என்ன செய்தார்? தேவன் தம்முடைய கிரியைகள் எல்லாம் அவர் முடித்து அவர் என்ன பண்ணார்? 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அவர் பரிசுத்தமாக்கினார். 6 நாட்களும் படைப்பு பணியை செய்தார். 7ஆம் நாளிலே ஓய்வை படைத்தார். God created rest on the 7th day. 7ஆம் நாளில் அவர் இளைப்பாறுதலை ஏற்படுத்தி வைத்தார். அன்பானவர்களே, இந்த உண்மையை படைப்பு வரலாற்றில் மட்டுமல்ல 10 கற்பனையிலும் படிக்கிறோம். யாத்திரை 20ஆம் அதிகாரம் 8லிருந்து 11 வசனங்கள் 4ஆம் கட்டளை பற்றிய, 7ஆம் நாள் ஓய்வு நாள் பற்றிய இந்த கட்டளையில் படிக்கும் பொழுது அதுலேயும் படிக்கிறோம். நீ 6 நாள் நீ வேலை செய், 7ஆம் நாளில் ஓய்ந்துரு. கர்த்தர் 6 நாட்களுக்குள்ளே வானத்து பூமி சமுத்திர நீருற்றுகள் எல்லாம் உண்டாக்கிட்டு அவர் 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். அதே போல் நீங்களும் 6 நாள் வேலை செய்யுங்க, 7ஆம் நாளில் ஓய்ந்துருங்க என்று சொல்லி ஆண்டவர் அந்த வார சுழற்சி வரலாறை அவர் ஆதியாமத்திலேயே ஸ்தாபிதம் பண்ணிவிட்டார். அன்பானவர்களே, அப்போது வாரத்தின் 1ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை என்றால் 7ஆம் நாள் என்பது சனிக்கிழமை தான். இதை ஏற்றுக்கொள்வதற்கு நிறைய பேருக்கு கசப்பாக இருக்கிறது. சமீபத்தில் நிறைய இந்த வீடியோஸ்லாம் நம்ம சேர்ச்சிலேருந்து அனுப்புவேன், ஷார்ட் வீடியோஸ் அனுப்புவேன். அப்போ 7ஆம் நாள் தான் ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் பேசியிருக்கிறேன். ஒருத்தர் கமெண்ட் அனுப்பியிருக்கிறார். என்ன கமெண்ட் அனுப்பியிருக்கிறாருன்னா, யாத்திராகமம் 12:16 வாசியுங்கள். ஏற்கனவே படிச்சிருக்கிறேன். யாத்திரை 12:16 படிக்கலாமா? என்ன சொல்லியிருக்கு பாருங்களேன், நீங்களும் தெரிஞ்சுக்கணும் சபையா. யாத்திரை 12:16 என்ன சொல்லுது? 1ஆம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் 7ஆம் நாளிலும் பரிசுத்த சபை கூடுதலும் இருக்க வேண்டும். இந்த வசனத்தை சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, பைபிளில் போட்டிருக்குங்க 7ஆம் நாள் சபை கூடலாம், 1ஆம் நாளையும் சபை கூடலாம். கரெக்டு தான். என்ன அர்த்தம் தெரியுமா? பைபிளில் 2 ஓய்வு நாள் இருக்கிறது. ஒன்று வாராந்திர ஓய்வு நாள், சரிங்களா? அந்த வாராந்திர ஓய்வு நாள் 10 கட்டளையில் இருக்குது. யாத்திரை 20ஆம் அதிகாரத்தில் 8லிருந்து 11 வசனங்கள் படிக்கிறோம். இந்த வாராந்திர ஓய்வு நாள் எது தான்? வாரத்தில் 7ஆம் நாள் தான், சனிக்கிழமை தான். இன்னொரு ஓய்வு நாள் பைபிளில் இருக்குது, பண்டிகை ஓய்வு நாள். பண்டிகை ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பண்டிகை ஓய்வு நாள் எந்த கிழமையிலையும் வரும், சரிதானே? அந்த 7 பண்டிகைகள் இருந்துச்சு யூதர்களுக்கு. அந்த 7 பண்டிகைகள், கூடார பண்டிகை, பஸ்கா பண்டிகை, அப்படி இப்படிலாம் வருது பார்த்தீங்களா? இந்த பண்டிகைகள் முதல் நாள் வரும், ஞாயிற்றுக்கிழமை வரும், சில நேரம் 3ஆவது நாள் வரும், செவ்வாய்க்கிழமை வரும், சில நேரம் வியாழக்கிழமை வரும், சில நேரம் வெள்ளிக்கிழமை, மாறி மாறி வரும், சரிங்களா? பண்டிகை ரீதியாக பேசும்பொழுது தான் யாத்திரை 12ஆம் அதிகாரத்தில் பஸ்காவை பற்றி பேசுகிறாரு ஆண்டவர். இங்கே 7ஆம் நாள் ஓய்வு நாளை பற்றி ஆண்டவர் பேசலை யாத்திரை 12. இதை புரியாத அநேகர் என்ன சொல்கிறாங்கன்னா, யாத்திரை 12:16 படிங்க, படித்து பாருங்கள், 1ஆம் நாள் ஓய்வு நாள், 7ஆம் நாள் ஓய்வு நாள். அன்பானவர்களே, வாராந்திர ஓய்வு நாள் 7ஆம் நாள் சனிக்கிழமை தான். பண்டிகை ஓய்வு நாள்
அது முதலாம் நாள் இருக்கும், 7ஆம் நாள் இருக்கும், 2ஆம் நாள் இருக்கும், 5ஆம் நாளையும் இருக்கும். ஆக பிரியமானவர்களே, அப்போ வான சுழற்சி வரலாற்றில் ஆண்டவர் 6 நாட்கள் உன் வேலை செய்ய, 7ஆம் நாள் என்னுடைய நாள் என்பதை ஆண்டவர் திட்டமாக வகுத்து கொடுத்திருக்கிறார். ஏற்றுக்கொள்ள மனமுள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவர்கள் ஆண்டவர் கட்டாயப்படுத்த போகிறதே கிடையாது. பிரியமான தேவப்பிள்ளைகளே, இது ஒரு ஆச்சரியமான உண்மை. வாரத்திற்கு 7 நாட்கள் என்ற அறிவியல் பூர்வமான உண்மை ஆண்டவர் பைபிளில் தான் சொல்லி வச்சிருக்கிறார். 4வது காரியம், 4வது விஷயம், இது ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்ட் தான், அறிவியல் பூர்வமான உண்மை. என்ன அப்படின்னா, ஒரு நாளின் தொடக்கம் எப்போ? சூரிய அஸ்தமனம். அதே மாதிரி 2ஆம் அதிகாரத்தில் லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், அந்த வசனத்தை மட்டும் படிப்போமே. லேவியராகமம் 23:32, அது உங்களுக்கு விசேஷித்த ஓய்வு நாள், அதில் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த வேண்டும். அந்த மாதத்தின் 9ஆம் தேதி சாயங்காலம் துவக்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் ஓய்வை ஆசரிக்க கடவீர்கள். ஒரு ஓய்வு நாள்னா அதை எப்படி ஆசரிக்கணும்? சாயங்காலம் துவக்கி அடுத்த நாள் சாயங்காலம் வரைக்கும், சாயங்காலம் டு சாயங்காலம், இதுதான் ஒரு ஓய்வு நாள் அல்லது ஒரு நாள். எப்படி எடுத்துக்கலாம்? ஒரு நாளின் தொடக்கம் நள்ளிரவு 12 மணி என்பது ஒரு கத்தோலிக்க பொய். சரிங்களா? இட் இஸ் எ கேத்தலிக் லை. நடராத்திரி 12 மணி அப்படின்னு பைபிள் சொல்லலை. சில பிஷப்புகள் தான் என்ன பண்ணாங்க, கேத்தலிக் பிஷப்பு தான் கட்டாயப்படுத்தி நடராத்திரி 12 மணின்னு அதை புகுத்தினாங்க. அதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் இருக்குது. பகலுக்கு 12 மணி நேரம் என்பது பைபிள் உண்மை, ஆமாம் இல்லையா? யோவான் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படித்து பாருங்களேன். யோவான் 11:9 படித்தீங்கன்னா இயேசு சொல்லியிருக்கிறாரு, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? பகலுக்கு 12 மணி நேரம். அப்போது பகலுக்கு 12 மணி நேரம், அப்போ அடுத்து எதுக்கு 12 மணி நேரம்? இரவுக்கு 12 மணி நேரம். பைபிளில் இரவுக்கு 12 மணி நேரம் வசனம் கிடையாது, பகலுக்கு 12 மணி நேரம் இருக்குது, இயேசுவே சொல்லியிருக்கிறார். அப்போ பைபிளில் ஒரு விஷயத்தை படிச்சுட்டு நம்ம அடுத்த விஷயத்தையும் படிச்சுக்கணும். பகலுக்கு 12 மணி நேரம்னா இரவுக்கு என்ன தான்? இரவுக்கும் 12 மணி நேரம் தான். இப்போ சொல்லுங்களேன், நடுராத்திரி 12 மணிக்கு ஒரு நாள் தொடங்குது அப்படின்னா முழு இரவு 12 மணி நேரம் வருமா? முழு பகல் 12 மணி நேரம் வருமா? வராது. புரியலையா? நல்ல கவனிங்க. அப்போ பைபிள் என்ன படிக்கிறோம்? சாயங்காலம். சாயங்காலம்னா சாயும் காலம், அதாவது பொழுது சாயும் காலம், அதான் சாயங்காலம். பொழுது எப்போ சாயுது? சூரியன் மறையும் பொழுது 6 மணின்னு வச்சுக்குவோமே. எல்லா நாளும் 6 மணி கிடையாது, முன்ன பின் ஆகும். 6 மணின்னு ஒரு பேச்சுக்கு, ஒரு கணக்குக்கு வச்சுக்குவோம். சூரியன் அஸ்தமிக்கும் மாலை 6 மணி முதல் காலை 6 மணி வரை எத்தனை மணி நேரம்? 12 மணி நேரம். முழு இரவு வருதா? சாயங்காலம் 6லேருந்து காலையில் விடிய காலம், அந்த விடிகிற நேரம் 6 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம். அதுதான் ஃபுல் நைட், 12 hours நைட். அதுதான் விடியல் உண்டாகும் காலை 6 மணி முதல் பொழுது சாயும் மாலை 6 மணி வரை முழு பகல் 12 மணி நேரம். வழங்குதா உங்களுக்கு? இப்படி தான் 12 hours நைட்டு, 12 hours டே கணக்கு பண்ணணும். நள்ளிரவு 12 மணிக்கு கணக்கு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் தொடங்குதுன்னா முழு நாள் என்ற கணக்கில் முழுமையே வராது. அப்போ யோசித்து பாருங்கள், பைபிள் எத்தனை அற்புதமான புத்தகம். இல்லை என்ன ஒரு வேதனை அப்படின்னா, நம்ம சபையிலே நிறைய பேர் நைட்டு 12 மணிக்கு வெயிட் பண்ணுவாங்க. எப்படா ஹாப்பி பர்த்டே சொல்லலாம்? நைட்டு 12 மணிக்கு கூப்பிடுறது, ஏம்மா ஹாப்பி பர்த்டே. என்னத்தையா பைபிளை ஒழுங்காக படித்த? புரியுதா உங்களுக்கு? எதை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம்? உலகத்தான் என்ன பண்ணுறானோ அதை தானே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம். விளங்குதா உங்களுக்கு? அப்போ பைபிளில் இருக்கிற சத்தியம் என்ன, நம்ம பின்பற்றுவது என்ன என்பதை யோசித்து பாருங்கள். பிரியமான தேவப்பிள்ளைகளே, பைபிள் அற்புதமான புத்தகம். இதில் தான்
எது 7ஆம் நாள் என்ற உண்மையும் அடங்கி இருக்கிறது. வாரத்துக்கு 7 நாட்கள் எப்படி வந்துச்சு என்ற உண்மையும் அடங்கி இருக்கிறது. இதில் தான் ஒரு நாள் எப்போ தொடங்குது என்ற உண்மையும் அடங்கி இருக்கிறது. நடுராத்திரி 12 மணி ஒரு நாள் தொடங்குது அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் போய் கேளுங்க, அதுக்கு ஆதாரம் கிடையாது. என்ன ஆதாரம் இருக்குது நடுராத்திரி 12 மணி நாள் தொடங்குதுன்னு? ஆதாரமே கிடையாது. இந்த சேதாரமலை எப்படி வந்துச்சுன்னா கேத்தலிக் வழியாக தான் வந்துச்சு. விளங்குதா உங்களுக்கு? அஞ்சாவது கடைசியான ஒரு விஷயம், சரித்திர அறிவியல் பூர்வமான உண்மை. நட்சத்திரங்கள் எண்ணற்றவை. எரேமியா 33:22 வாசிக்கிறோம், வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும். பார்த்தீங்களா, ஒரு ஆச்சரியமான உண்மையை ஆண்டவர் சிம்பிளாக 2-3 வார்த்தைகளை முடிச்சிடறார். வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும். டெலஸ்கோப், தொலைநோக்கி கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பாக ஒரு காலத்தில் ஆராய்ச்சியாளர்கள் நட்சத்திரங்களை எண்ணினாங்களாம். படுத்துக்கிட்டு 1 2 அப்படின்னு எண்ணினாங்களாம் ஒரு காலத்தில். அப்படி எண்ணின சில விஞ்ஞானிகள் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்களேன். தாலமி என்ற ஒரு விஞ்ஞானி அவர் கண்டுபிடிச்சாராம், எண்ணி கண்டுபிடிச்சாராம் 1056 நட்சத்திரங்கள் வானத்தில் இருக்கின்றன அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் கெப்லர் என்ற விஞ்ஞானி அவர் சொன்னாராம், இல்லை 1005 நட்சத்திரங்கள் வானத்தில் இருக்கின்றன அப்படின்னாராம். இன்னொருத்தர் சொன்னாராம் பிராகே என்ற விஞ்ஞானி 777 நட்சத்திரங்கள் வானத்தில் இருக்கின்றன. இவங்களே இப்போ தான் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி, ஒரு 400-500 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிலாம் அவங்க சொன்னாங்க. ஆனால் பைபிளில் பார்த்தீங்கன்னா இந்த வசனங்களை படித்து பாருங்களேன். சங்கீதம் 147 4 மற்றும் 5 வசனங்கள் என்ன சொல்லுது? படிக்கலாமா? சங்கீதம் 147 இந்த வசனங்களை நம்ம எத்தனை முறை படிச்சிருப்போம். சங்கீதம் வழக்கமாக சங்கீதம் அடிக்கடி படிக்கிறோம். 147 4-5 வசனங்கள் பாருங்கள். அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஆண்டவர் என்ன வச்சுருக்காராம்? ஒரு பேர் வச்சிருக்கிறாராம். எல்லாத்துக்கும் ஆண்டவர் கவுண்ட் வச்சிருக்கிறாராம். 5 வசனம், நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாய் இருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது. இன்னொரு இடத்துல இருக்குல்ல, உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. மத்திய 10ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். தலை முடிய கூட ஆண்டவர் எண்ணி வச்சிருக்கிறார். ஏசாயா 40:26 வாசிக்கிறோம். இதுவும் நட்சத்திரங்களை பற்றி இன்னொரு ஆச்சரியமான ஒரு வசனம். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? நட்சத்திரங்களை பற்றி ஆண்டவர் சொல்கிறார். அவர் அவைகளின் சேனையை இலக்க திட்டமாக புறப்பட பண்ணி அவைகளை எல்லாம் பேராக அழைக்கிறவராமே. இந்த நட்சத்திரங்களை பற்றியெல்லாம் ரொம்ப நம்ம தனித்தனியாக படிக்கணும். நட்சத்திரங்கள் பற்றிய பாடம் ஆச்சரியமான பாடம். ஃபஸ்ட்டு PV ஜஸ்டிஸ் அதை பற்றி ரொம்ப பிரம்மாண்டமாக பேசுவார். 90 நாள் கூட்டங்கள் நடத்தும் பொழுது, படமுயற்சி கூட்டங்கள் 90 நாள் கூட்டங்களில் நட்சத்திரத்தை பற்றியே ஒரு நாள் பேசுவார். நீலவானமே நீ சொல்வதென்ன அப்படின்ற தலைப்பில். அன்பானவர்களே, அப்போது இன்றைக்கி விஞ்ஞானிகள் மாறி மாறி ஒரு காலத்தில் சொன்னாங்க நட்சத்திரம் இத்தனைன்னாங்க. ஆனால் தேவன் மாத்திரமே அழகாக சொல்லியிருக்கிறாரு, வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாதவை. இப்பொழுது நம்ம பார்க்குற கேலக்சிஸ், பால்வீதி மண்டலத்தில் 100 கோடி நட்சத்திரங்களுக்கு மேல் இருப்பதாக வானியல் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் நம் தேவனுக்கு மட்டுமே நட்சத்திரங்களின் எண்ணிக்கையும் தெரியும். எல்லா நட்சத்திரங்களின் பெயர்களும் அவருக்கு தான் தெரியும். இன்றைக்கி நிறைய பேர் வச்சுருக்காங்க, ரோகிணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க, சரிங்களா? அதெல்லாம் சில ராசி பலன் பார்க்குறது. சிம்ம நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் அப்படிலாம் சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, தேவன் எல்லா நட்சத்திரங்களையும் அறிந்திருக்கிறார். நம்ம போய் பேப்பரை திறந்து ராசி பலன் பார்க்குறதுக்கு நம்ம நட்சத்திரம் இதெல்லாம் பின்பற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம அஞ்ஞானிகள் கிடையாது. பரிசுத்த வேதாகமம் விந்தைகள் நிறைந்த விஞ்ஞான புத்தகம். உலகில் வேறெந்த நூலும் இந்த பைபிளுக்கு நிகர் கிடையவே கிடையாது. சத்திய வேத வார்த்தைகளின்படி
நாம் வாழ்ந்தால் நம் வாழ்வும் நிகரற்றதாக விளங்கும். பாருங்களேன், இந்த நிகரில்லாத புஸ்தகத்தை ஆண்டு நமக்கு கொடுத்து கற்றுக் கொடுக்கிறார். இதன்படி வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கையும் நிகரற்ற ஒரு வாழ்க்கையாக மாறும். நாம் விஞ்ஞானிகளாக அல்ல, விஞ்ஞானிகளாக பரமபிதாவுக்கு சாட்சிகளாக திகழ்வோம். விஞ்ஞானிகள் என்ற வார்த்தையை விட ஒரு ஆச்சரியமான வார்த்தை என்ன தெரியுமா? விஞ்ஞானிகள். பரலோகத்தின் சத்தியங்களை படித்து புரிஞ்சு அதன்படி கீழ்ப்படிஞ்சு நான் வாழ்ந்தோன்னு வச்சுக்கோங்களேன், விஞ்ஞானிகள் கிடையாது. நாம் விஞ்ஞானிகளுக்கும் மேலே விஞ்ஞானிகளாக தேவன் நம்மை விளங்க செய்வார். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக ஆண்டு கொடுத்திருக்கிற இந்த வேதாகமத்தை பின்பற்றி அவருக்கு சாட்சிகளாக விளங்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. எங்கள் பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, உம்முடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில் வந்து உம்மை பாடி துதித்து மகிமைப்படுத்தி உம்முடைய திருவசனங்களை தியானித்து உம்மை தொழுது கொள்ளும்படியாய் கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்த வேதாகம் மட்டுமே என்ற தொடர் வரிசை பாடங்களில் வேதமும் விஞ்ஞானமும் என்ற பாடத்தை ஆண்டவரே நாங்கள் படித்தோம். வேதாகமத்தில் அடங்கியிருக்கிற அறிவியல் பூர்வமான உண்மைகளில் ஒரு சிலவற்றை மாத்திரம் நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, இன்னும் ஏராளமான உண்மைகள் அடங்கியிருக்கின்றன. உம்முடைய ஆச்சரியமான வேதாகமத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். உம்முடைய அனந்த ஞானத்திற்காக ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம். தகப்பனே, மனிதர்களாகிய எங்களுடைய நலனுக்காக, எங்களுடைய நடத்தைக்காக, எங்களுடைய நித்திய வாழ்வுக்காக நீ தந்திருக்கிற இந்த வேதாகமத்தை நாங்கள் துச்சமாக கருதி அதை தூக்கி எறிந்து ஆண்டவரே இந்த உலகத்தில் துஷ்ட வாழ்வு வாழாதபடி உமக்கு கீழ்ப்படிந்து வாழக்கூடிய இருதயத்தை எங்கள் எல்லாருக்கும் தர வேண்டும் என்பது சமூகத்தில் ஜெபிக்கிறோம். அதே சமயத்தில் ஆண்டவரே, வேதாகமத்தில் கையில் வைத்து கொண்டு சத்தியங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டும் அதே சமயத்தில் நாடகமாடுகிற வாழ்க்கை, வேஷம் போடுகிற வாழ்க்கை எங்களிடத்தில் காணப்படாதபடியும் எங்களை கிருபையாக நீர் காத்து ரட்சிக்க வேண்டுமாய் உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். கர்த்தாவே, உடைய சமூகத்தில் எங்கள் எல்லாரையும் ஒப்புக் கொடுக்குறோம். தகப்பனே, இந்த சத்தியங்களை கேட்கிற இனி வருகிற நாட்களில் கேட்க போகிற எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். உடைய வேதாகமத்தின் மகத்துவத்தை அவர்கள் கண்டுகொள்ளவும் ஆண்டவரே நீரே மெய்யான தெய்வம் என்பதை உணர்ந்து கொள்ளவும் இந்த சத்திய வார்த்தைகள் ஆதாரமாக ஊன்றுகோலாக அமையட்டும். ராஜா தகப்பனே, உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். இந்த மாதத்தில் இந்த கடைசி ஓய்வு நாளை நாங்கள் காணும்படியாய் இதில் கலிகூறும்படியாய் கிருபை செய்திருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் எங்களை காத்து நீர் ரட்சிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து தகப்பனுடைய கரம் எங்களோடு இருப்பதாக எங்களை பரிசுத்தப்படுத்தும். உமது மகிமைக்கென்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜீவிக்க உம்முடைய வசனத்தின்படி தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று இயேசுவே நீர் சொன்னபடி எங்களுடைய வாழ்க்கை அமைய எங்களை தத்தம் செய்கிறோம். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். இந்த நாளில் வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் விசேஷமாய் ஆசீர்வதிப்பீராக. ஆன்லைனில் இணைந்திருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த நாளிலே விருந்தினர்களாக வந்திருக்கிற மிஸ்ஸஸ் ஜான், அசாருதீன் ஆகியோரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படி உடைய சமூகத்தில் வேண்டுகிறோம். ஆண்டவரை, யார் யார் மன பாரங்களோடு தேவைகளோடு வந்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் மனசமாதானம் கொடுத்து தேவைகளை சந்தித்து நீர் ஆசீர்வதித்து அனுப்பும்படி ஜெபிக்கிறோம். ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். காணிக்கைகளை படைத்த எல்லா பிள்ளைகளையும் அனுப்பின பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஓய்வு நாளில் நடக்க போகிற எல்லா ஆராதனைகளிலும் கர்த்தர் கூட இருக்கும். துர்கால் சங்கத்தை ஆசீர்வதியும். தகப்பனே, விபிஎஸ் ஊழியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, இந்த கோடை காலத்தில் கர்த்தர் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் நீர் கண்மணி போல பாதுகாத்து எங்களுக்கு நிழலாக இருந்து எங்களை காக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதம் தேவதூதர்களின் காவலும் வழி நடத்தலும் நம்ம எல்லாரோடும் இன்றும் என்றும் சதாகாலம் தங்கியிருப்பதாக. ஆமென்.